சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல், வணக்கம். சில நேரங்களில் தமிழர்களா இருக்கிறதுக்கே அவமானமா இருக்கு அப்படின்ற மாதிரியான சூழல் ஏற்படுது. இப்ப தமிழர்கள் பெரிய விஷயத்த சாதிச்சுட்டாங்க அப்படின்லாம் நியூஸ் வருதுன்னா பெருமையா இருக்கும். இப்ப தமிழர்கள் பார்த்தோம்னா ஒரு நடிகர் பின்னாடி போறாங்க. கரூர் அப்படின்ற அந்த பகுதியில 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நடிகரை பார்க்க போய் இது நடக்குது. பெரிய துயரமான ஒரு சம்பவமும் கூட. பட் இன்னொரு நேரத்துல பார்க்கும்போது நம்ம இவ்வளவு தூரத்துக்கு அறியாமையில இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. குறிப்பா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இஷ்யூவை தமிழ்நாடு மீடியா பெருசா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நேஷனல் மீடியா ஹேண்டில் பண்றாங்க, இன்டர்நேஷனல் மீடியாவும் அதை எடுத்து பேசுறாங்க. டிடபிள்யூ சேனலா இருக்கலாம், அல் ஜசீராவா இருக்கலாம், ஃபாக்ஸா இருக்கலாம், எல்லாருமே இதை பேசுறாங்க. பார்க்கும்போது தமிழ் மக்கள் இவ்வளவு தூரம் அறியாமையில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க போய் சேருது. எல்லாருமே இதை பேசுறாங்க. சில நேரங்களில் நான் இந்த வீடியோஸோட கமெண்ட்லாம் போய் பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரங்களும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஒரு நடிகர் பின்னாடி போய் இந்த மாதிரி பண்றாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கும் 21ஆம் நூற்றாண்டுல ஒருத்தனுக்கு அரசியல் இருக்கா இல்லையா அதெல்லாம் கண்டுக்காம ஜஸ்ட் ஒரு நடிகர் பின்னாடி நாங்க போவோம், அதுவும் வெறித்தனமா போய் இவ்வளவு பேர் இறப்போம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு எப்படி பாக்குறீங்க? புரியாத புதிர்கள் அதுவும் ஒன்று. இந்த சோகால்டு எப்படி சொல்கிறது, டெவலப்டு ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நித்தி ஆயோகோட, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நித்தி ஆயோகோட வளர்ச்சி குறியீடுகளில் தமிழகம், கேரளம், ஐ திங்க் கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ, இந்த 3 மாநிலங்கள் முன்னால் இருக்குது, குஜராத் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே கூட பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே தமிழ்நாடும் கேரளமும் முன்னணியில் இருக்குது. ஆனால் கேரளாவில் ஒரு சினிமாக்காரன் பின்னால் இப்படி மக்கள் போக மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. கொஞ்சம் போவாங்க, இந்த அளவு போக மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இது போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது ஒரு ரொம்ப ஃபார்வர்டு லுக்கிங், ஃபாஸ்ட் க்ரோ, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிஸ், வெல்ஃபேர் ஸ்டேட், ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட, மோடி கவர்மெண்ட்டோட நித்தி ஆயோக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே தமிழ்நாடும் கேரளமும் முன்னால் இருக்குது. பட் ஏன் இது நடக்குது? ஒரு கேரளாவில் இது ஒரு சினிமாக்காரன், ஒரு மோகன்லால் பின்னால் அவன் இப்போ யார் டாப் ஹீரோன்னு எனக்கு தெரியல கேரளாவில், அவங்க முன்னால் இப்படி, அவங்க பின்னால் இப்படி போக மாட்டாங்க. திஸ் இஸ் அது அன்பிலீவபிள். அது டு கெட் அ சைட் ஆஃப் ஹிம், பார்க்கறதுக்கு. பேசுறது கூட இல்லைன்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அவங்க காதலே வாங்குறது இல்லைன்றாங்க. வேணா மற்றவங்க உட்காந்து வாங்கலாம், பட் அந்த சர்ஜிங் க்ரௌட்ஸ் இருக்குல்ல. நம்ம விஜயை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த மக்களோட உளவியல் தான் ஆய்வுக்குரியது. இட் இஸ் தி சைக்காலஜி ஆர் த சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் ஆஃப் த க்ரௌட்ஸ் விச் ஆர் சர்ஜிங் டுவர்ட்ஸ் விஜய் மஸ்ட் பி புட் அண்டர் ஸ்கேனர். விஜயை விட நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இந்த கூட்டம் இருக்குல்ல, அது மேட் க்ரௌடு. இந்த 6 மாவட்டங்களை நம்ம பார்த்தோம்ல, ஆராய்ச்சி என்ன பண்ண போறோம்? இல்ல முடியுமா? அதுதான் நான் சொல்றேன், பதில் அங்க கிடைக்கும். இப்போ நீங்க கேட்டீங்களே இது ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்களே, பதில் உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். சொல்லுவாங்க, ஜெயலலிதா அந்த காலத்துல பீக்ல இருக்கும்போது 120 அடி கட் அவுட், 140 அடி கட் அவுட்லாம் வச்சு ஊரையே நாசம் பண்ணப்ப நான் சொல்லு ஃபர்ஸ்ட் டென்யூர் 91-96 யாரா இருந்தாலும் காலில் விழுன்றது, அசம்பிளியில் எங்க பார்த்தாலும் காலில் விழுறது, 120 அடி கட் அவுட்டு ரோட்ல வந்தா பூவை போட்டுட்டு மலர் மேலே நடந்து போகிறது, ஃப்ளவர்ஸ் மேலே நடந்து போகிறது, எவனாக இருந்தாலும் பொத்துன்னு காலில் விடுறது, சைக்கோஃபன்ஸ் அட் இட்ஸ் பீக். அப்போ சுசமுதிரன் ஒரு ரைட்டர் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், ஜெயலலிதா இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். அப்போ இந்த மாதிரியான ஒரு சைக்கோஃபன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் ஒரு சினிமாக்காரன் பின்னால் போய் ஜனம் படித்தவன் படிக்காதவெல்லாம் லேக்ஸில் போய் விழறான் அப்படின்னும் போது நீங்கள் அந்த டெமிகார்டு ஸ்டேட்டஸ்க்கு அந்த இண்டிவிஜுவலை தூக்கி வைக்கிறாங்கல்ல, நீங்கள் அவங்கள விட யாரை தூக்கி வைக்கிறாங்களோ அவனையும் அவளையோ விட அவனை கொண்டாடுறாங்கல்ல, அவங்க தான் ஆபத்தானவங்க. அவங்க சைக்காலஜி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ற தலைவர்கள் தானே உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஒன்று சார், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மலாம் படித்த மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு அதையே டிஸ்பியூட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இப்போ படிப்புன்றது என்ன? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் போவேன், காலேஜ் படிப்பேன், கையில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன், அதான் படிப்பா? இல்லைன்னா ஒரு அரசியல் இருக்கு, அதுல அந்த 2 பேர் இருக்காங்கன்னா யாரு கரெக்டான அரசியலை முன்வைக்கிறாங்க, இவன் ஒரு நடிகனோட அரசியல் நம்ம ஏத்துக்கலாமா, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரிஞ்சவன் படிச்சவனா? ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது சர்டிஃபிகேட் வச்சனால நம்ம எல்லாமே படிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இவங்ககிட்ட நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, பிஏ படிக்கிறாங்க, பிஇ படிக்கிறாங்க, 12th வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அது படிப்பு இல்லை. படிப்புன்றது, ரியல் எஜுகேஷன்ன்றது சொசைட்டியை பத்தி, மக்கள் பத்தின புரிதல் பேசிக்கா இருக்கணும்.
இங்க மக்கள் இப்படி நடிகருக்கு முன்னாடி போறாங்கன்னா எனக்கு என்னமோ இல்லை, அந்த மக்கள் தான் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். நான் இவ்வளோ பேரை ஒருத்தனால முட்டாளாக்க முடியுது இல்லை? ஜஸ்ட் இமேஜின் 7 hours இவர் வந்து தான் வருகைக்காக மக்கள் அங்கே காக்க வைக்கிறார். இதில் யார் முட்டாள்? அவர் இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அவரோட முகத்தில் இருக்க பாவனைகளை நீங்கள் பார்க்கணும். பியூர் நார்சிசம், தன்னைத்தானே ரசிக்கக்கூடிய அந்த சுய மோகின்னும் இல்லை. எப்படிங்க 7 மணி நேரம் நிற்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட, நீ பேசுகிற, அவங்க சாவறான், கண்ணு முன்னால் சாவறான், நீ பாட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வர, ரிப்போர்ட்டர் கேட்குறான், மூஞ்சியை திருப்பிட்டு போகிற, 3 நாள் பொறுத்து ஒரு வீடியோ போடுற, அதில் கூட நாட் a single percentage ஆஃப் ரிமோர்ஸ், குற்ற உணர்ச்சிக்கு உனக்கு 1% கூட உனக்கு இல்லை. நான் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு 1% குற்ற உணர்ச்சி கூட உனக்கு இல்லை. மாறா என்னமோ கதை அழகிற, கரூர்னா வந்துரும்னு சொல்லேன். அதை இப்போ சொல்லு. பின்னால் உண்மை பின்னால் தெரியுது இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன தெரியுமா அது நீ சொல்லு. உனக்கு நேர்மை தானே அதை சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்தது அதை சொல்லு. 40 பேர் செத்துருக்காயா? ஒரு உயிரை உன்னால் கொண்டு வர முடியுமா? திரும்ப ஒன்றை பார்க்க வந்து செத்தான். உனக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை? இன்னும் சுதந்திர போராட்ட தியாகியா நீ? மகாத்மா காந்தியா? எவ்வளோ பெரிய பெருந்துயர் இது. அப்போ இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற, அவர் மேலே தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்துத்தான், அவருடைய ரசிகர்களை நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல், வேணும்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேலே. விஜய் மேலே கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தெளிவாக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கார். இஸ் மேக்கிங் ஃபூல் ஆஃப் எவ்ரிபடி, இஸ் மேக்கிங் ஃபூல் ஆஃப் அஸ். இவ்வளோ இப்போ குழந்தைங்க 1.5 வயசுலேருந்து 8, 10, 12 வயசு வரைக்கும் குழந்தைங்க செத்துருக்கு. உனக்கு 1% மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை? உன்னை பார்க்க வந்து தானே செத்தாங்க. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ உலகத்தோட ரேடாரில் தமிழ்நாடு மார்க் பண்ணப்படுது. சந்தி சிரிக்குது. ஆமாம், எல்லாரும் நம்மளை காரி துப்புறான், முட்டாள்கள் தான் பார்ப்பாங்க. காரி துப்புறான். ஒரு இலவசங்களுக்கு போய் செத்தீங்கன்னா கூட பரவாயில்லடா, நடிகர் பின்னால போய் சாவறீங்களடா. ஜப்பான்ல மொழியில பேசுறாங்க சில டிவியில, அல் ஜசீரால, டிடபிள்யூல. கேரளால பார்த்தோம்னா கிழிச்சு தொங்க விடுறாங்க. கேரளால ஒரு நியூஸ் பைட் பார்த்தோன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸா வைரலா போயிட்டு அவங்களாம் கிழிச்சு தொங்க விடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடான்ற மாதிரி தான் பேசுறாங்க. ஆமா, இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ்நாட்டை தெரு கொண்டு வந்து விட்டானுங்க. அவர் சாதனை என்ன, இது வரைக்கும் சமூகத்துக்கு அவர் செஞ்ச சாதனைகள் என்ன, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவர் என்ன பண்ணாரு, சினிமாவில் நடிச்சதை தவிர அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன. அவர் பின்னால் போய் சாவறானுங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச இதில் கவர்மெண்ட் போலீஸ்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நான் தான் சொல்கிறேனே, இது வந்து த சிம்டம். விஜய் இஸ் த சிம்டம். டிசீஸ் வந்து சிவில் சொசைட்டி. கவர்மெண்ட் என்ன பண்ணும், போலீஸ் என்ன பண்ணும்? அந்த க்ரௌடை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த க்ரௌடு தான் வந்து ரியாலிட்டி. எந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ போலீஸ் வச்சு அடிப்படி போய் ஓடுறான்ல மேலே, வராதன்றான். குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்கல்ல. ப்ரெக்னென்ட் லேடிஸுங்க வெளியில் வரவே பயப்படுவாங்கங்க. அவங்க இந்த க்ரௌடில் நிற்கிறாங்க. 1 மீட்டரில் 4 பேருக்கு முன்னா அது கன்ஜஷன்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். இந்த மாதிரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, ஸ்டாம்பேட் எக்ஸ்பர்ட்ஸ். இட்ஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட். இன்னைக்கு கூட வந்து நாக்பூர் போலீஸ் கமிஷனர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டில் கொடுத்து நேற்று பெட்டி கொடுத்துருக்காரு. ஒரு மகா கும்பலாம் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அவர் இந்த விஷுவல்ஸை நான் பார்த்தேன், கரூர் விஷுவல்ஸை. இட்ஸ் அ டிசாஸ்டர். எவாக்குவேஷன் ரூட் இல்லை, பிளான் பி இல்லை. அந்த விஷுவல்ஸ் அவர் சொல்கிறாரு. அது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், நாக்பூர் போலீஸ் கமிஷனர். 1 மீட்டருக்கு வந்து 4 பேர் வரைக்கும் அலவுடு. ஸ்கொயர் மீட்டருக்கு 4 பேர் அலவுடு. 5 பேர்ன்றது ரிஸ்கி. 6லாம் வந்து ஃபினிஷ்டு. இங்கே 7 பேர் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டாம்பீடை பார்க்கும்போது டெத் டோல் இஸ் வெரி லெஸ். ஃபார்ச்சுனேட்லி மேலே போல. பிகாஸ் நம்ம இந்த க்ரௌட்ஸும் வந்து நம்ம விஷுவல்ஸ் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஈஸிலி 100 to 200 people would have been killed. நீ பார்க்குறீங்களா அந்த இது மேலே விழுறான்.
சார் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு குடிசை மேல போய் விழுறான், ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் கடைங்க, வீடுங்க, அங்கெல்லாம் பிரிச்சுட்டு கூரையை பிரிச்சுட்டு, யார் வீட்டு கூரையை யாருடா பிரிச்சுட்டு ஏறது? அவங்க ஓனர்ஸ் பார்த்தோம்னா கம்பியெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க, இங்க வராதீங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள இருப்பாங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை பத்தின அதை பத்தி விஜய் ஏதாவது பேசினாரா இன்னைக்கு? ரசிகர்கள் தானே போய் ப்ராப்பர்ட்டியை, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி விஜய் ஏதாவது பேசினாரா? And what moral right he has to talk about this incident? And the government is going so very, very soft on Vijay. அதில் சந்தேகமே இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் வந்து அப்பப்போ எங்களை வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணும்போது ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் தாம்பரம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொல்கிறாரு, கேப்ரியல், இப்போ நீங்கள் வந்து சொசைட்டி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மக்களை நீங்கள் கூப்பிடுங்க, ஒருத்தன் கூட வரமாட்டான். கேட்டால் சொல்லுவேன் எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டிகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரோஜனமே இல்லாத விஷயத்துக்கு அவங்க உயிரை விடுவாங்க. பாருங்க, ட்ரெயினில் பாருங்களேன், தொங்கிக்கிட்டே போகிறாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் போகிறதுக்காக இந்த ட்ரெயினை தொங்கிக்கிட்டு இப்படி ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. ஆனால் நம்ம சொசைட்டியை மாற்றலாம் ரிஸ்க் எடுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. பட் தேவையே இல்லாத சாதாரண அற்ப விஷயத்துக்கு உயிரை விடுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லுவார். இங்கே பார்க்கும்போது அப்படிதான், இது என்ன உயிர் தியாகம் பண்ணுறது, இது என்ன ஒன்றுமே கிடையாது. இல்லை, இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு விஜய். உங்கள் ரசிகர்கள் தானே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அடித்து உடைச்சான். இந்த குடிசை மேலே ஏறுறது, கூரையை பிச்சுட்டு போகிறது, அஸ்பெஸ்டாஸ் நீங்கள் சொன்னீங்களே, கடப்பாரி எடுத்துட்டு அவங்க வராதுன்றாங்க. அந்த வீட்டு ப்ராப்பர்ட்டிங்க, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது பற்றி புரிதே இல்லை. பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னே புரியல. அலையோட பார்க்குறது எவன் வீட்டு மேலே நீ ஏறுவியா? அப்போ அந்த க்ரௌடை பற்றி இன்னைக்கு ஒரு 4.5 நிமிஷம் வீடியோவில் இவர் ஏதாவது பேசியிருக்கணும்ல. விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாரு. என்ன சிஎம் சார் ரொம்ப பவ்யமாக கேட்குறாரு. ஏன் இப்போ ஸ்டாலின் அங்கிள்னு இப்போ கூப்பிட்டீங்கல்ல, இப்போ கூப்பிடுங்க சார் ஸ்டாலின் அங்கிள்னு. தைரியம் தான் இப்போ கூப்பிடுங்க ஸ்டாலின் அங்கிள். இப்போ பொம்புறீங்க சிஎம் சார்னு. உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா வந்து என் மேலே ஏதாவது பசங்க கோவம் இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணுங்க, மற்றவங்கள வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஏன் இப்போ ஓப்பனாக கேட்க வேண்டியது தானே, என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு கேள. எதுக்கு இந்த நடிப்பு விஜய்? எதுக்கு இந்த நடிப்பு? எதுக்கு இந்த விக்டிம் கார்டு? அங்கே போலீஸ் லட்டி சார்ஜ், லைட் ஆஃப் பண்ணா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ஆளுங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ண வீடியோஸ் இருக்குது. உங்களை பார்க்க வந்த க்ரௌட் இது. அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் தானே பொறுப்பு. அதுக்கு சட்டம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கிரேவாக இருக்குது. கிரே ஏரியா, ரொம்ப கிரே ஏரியா சட்டம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. வெறும் ஏட்டு சுரக்காய் தான். அது வந்து ஆஸ் பர் லா வந்து யார் ஆர்கனைசரோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோ ப்ரைவேட் பார்ட்டியோ டெமாலிஷ் ஆச்சுன்னா, டெஸ்ட்ராய் ஆச்சு, அதான் நடந்திருக்கு இன்னைக்கு. அதை பற்றிலாம் அவரோட வீடியோவில் எதுவுமே இல்லையா, ஒரு வார்த்தை இல்லையா? என்ன இப்போ உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அப்படியே பொங்கி எழுதுறீங்க. ஒரு மாவட்ட செயலாளர் தூக்கி உள்ளே வச்சிருக்கான். அதை 10 நாளில் பெயிலில் வர போகிறாரு. 41 பேர் இறந்துருக்காங்க, 41 பேர் செத்து போயிருக்கான். எங்கள் ஆளுங்களை பழி வாங்குறாங்கன்னு பேசுகிறீங்க. மக்கள் தான் கேப்ரியல் முடிவு பண்ணணும். இவர்கள் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். இத்தகைய நபர்கள் மீது விஜய் கட்சிக்கு பின்னால் போகிற மக்கள் தான் முடிவு செய்யணும். நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஃபைன், இட்ஸ் டெமோக்ரஸி. நம்மளால அமைதியாகிட வேண்டியதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோத்துக்கு பிறகும் இந்த நடிகனை நம்பி தமிழ்நாட்டில் மக்கள் போவார்களே. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், 95 ஜெயலலிதா, ரஜினி சொன்னார்ல, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், ரஜினியோட ஸ்டேட்மெண்ட். அதை இப்போ சொல்லணும். இதுக்கு பிறகும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்றால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. சரி, இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாவை பற்றி பேசணும், நம்ம தமிழ்நாட்டு மீடியாவை பற்றியும் பேசணும்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே, சம்பவம் நடந்துருச்சு, அந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விஜய்க்கு செயற்கையாக பெரிய ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க. விஜய்னு பேசி பயங்கரமான ஹைப் கொடுக்குறாங்க. குறிப்பாக இப்போ நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி அவங்க நடத்துகிறாங்க, நியூஸை கவர் பண்ணுறாங்க. விஜய் காலையிலேருந்து அவர் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறத கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பயங்கர பெப்பியான ஒரு சாங் போடுறாங்க. இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் பண்ணக்கூடிய விஷயங்கள், நியூஸ் சேனலில் இதை பண்ணுறாங்க. இப்போ நியூஸ் சேனல் நினச்சிருந்தாங்கன்னா அதை பிரோஜனமாக அதை பண்ணலாம். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, உருப்படியான அரசியலை முன்வைக்கிறாரா, அவர் அரசியலால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரோஜனம் இருக்கா, அவரோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு லைவை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி ஏறுது. இந்த மாதிரி தேவையில்லாத ஹைப்பை கிரியேட் பண்ணும்போது நேச்சுரலா மக்கள் என்ன யோசிப்பாங்க, அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்கு, நம்மளும் அதோட ஒரு பார்ட்டா இருக்கணும், நம்ம அந்த கிரௌடோட சேரணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா கிரௌட் அங்க சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜய் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலுக்கு செயற்கையா ஏகப்பட்ட ஹைப்பை கொடுத்து தேவையில்லாம
எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் விட்டாங்களோ அப்படின்ற பாருங்க. தமிழ்நாடு மீடியாவோட அந்த ரோலும் பேசணும், கண்டிப்பா பேசணும். தமிழ்நாடு மீடியாவோட ரோல் ரொம்ப நாசியேட்டிங், முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ரோல். எல்லாரும் இல்லை, எ செக்ஷன் ஆஃப் தமிழ்நாட்டு மீடியா வந்து ரொம்ப அவலமாக தான் அந்த கடந்த 3 வாரங்களாக அவங்க நடந்துக்கிட்டது ரொம்ப கேவலமான ஒரு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். 10 வயசு பையன் 12 வயசு பையன் கிட்ட போய் வந்து அவன் தாவேக்க துண்டை தலையில் கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கான். சின்ன பையன் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கிட்ட, நீ எங்கே வந்த, எதுக்கு வந்த? நான் விஜயை பார்க்க வந்தேன். இந்த கூட்டத்தில் பார்த்துருவியானா? நான் செத்தாலும் விஜயை பார்த்துட்டு தான் சாவன்றான். அந்த வீடியோவை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ப்ளே பண்ணுறானுங்க. காரி துப்ப வேணாம் இந்த மீடியா மூஞ்சில், காரி துப்பணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸை போடுற சேனல்ஸ் மேலே மக்கள் காரி துப்பணும். அதுக்கு என்ன நியூஸ் வேல்யூ இருக்குது? அது ஒரு நியூஸ் வேல்யூம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 1% கூட சமூக பொறுப்பு இல்லையா? நீ கவர் பண்ண விஜயை வந்து ஆஸ் அ நியூஸ் சேனலாக கவர் பண்ண. இன்ஃபேக்ட் விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ்ன்றது ஹியூஜ். அதுக்கு ஏற்ற கவரேஜை விஜய்க்கு கொடு, மறுக்கவே இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எதுக்குடா கொடுக்குற? அவர் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா 6 மணி நேரமா அவங்க பின்னால தான் இருப்பீங்களா? நீங்க வேற நியூஸை போட்டு கிட்ட வரும்போது போட அப்டேட் மட்டும் கொடுக்கலாம். இப்போ இங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு சொல்ல, அவர் அந்த வென்யூக்கு வரதுக்கு ஒரு 1/2 hour முன்னால போடு. அவர் பேசுறத போடு, பேசின பிறகு கூட ஒரு 1/2 hour போடு. என்னை பொறுத்த வரைக்கும் 12 hours 14 hours போடுறீங்கன்னா then there's something wrong. காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் லைவ் போடுறாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வேற எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லையா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் லைவ் கவரேஜ், அதுக்கு பிறகு டிஸ்கஷனு விஜய் பத்தி தான். அப்போ இந்த மீடியாவை பற்றி மக்களோட அது ஆல்ரெடி இந்த டெலிவிஷன் சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க. இத்தகைய செயல்களால் அவர்கள் இன்னமும் அதில் பாதாளத்துக்கு போவாங்க. இன்னும் 10 வருஷத்துல சொல்லுவாங்க பிரிண்ட் இருக்கும், சோஷியல் மீடியா இருக்கும், டெலிவிஷன் இருக்கும். டெலிவிஷன் இஸ் ஆல்ரெடி த டையிங் ஸ்டேஜ். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இது வந்து அதாவது வந்து இட்ஸ் அன் அட்டாக், அசால்ட் ஆன் த பீப்புள் தானே. இது வந்து புல்டோசிங் த பீப்புள் இல்லையா? நீங்கள் யூஆர் ஷவரிங் சம்திங். ஷவரிங்ன்றது வந்து ஒரு பம்பாடிங் ஒன் ஈவெண்ட், பர்டிகுலர் ஈவெண்ட். அப்படி என்ன ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கா நமக்கு தெரியாது. ஹி ஹாஸ் மாஸ் பேஸ், நான் மறுக்கல. இஸ் அ பாப்புலர் ஹீரோ, மறுக்கல. க்ரௌட்ஸ் ஆர் சர்ஜிங், மறுக்கல. பட் டஸ் இட் மீன் தட் யூ ஹாவ் டு ஷோ இட் த ஹோல் டே? அதுவும் சின்ன சின்ன பசங்க கிட்ட 10 வயசு பையன் 12 வயசு பையன் கிட்டலாம் பேட்டி எடுத்து அதை ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணுறதுன்றது நீ அஜெண்டா செட் பண்ணுறல்ல. சார், ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் இதை சொல்லுங்கள். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, நாங்கள் லைவ் போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க, நாங்கள் இப்போ போடலைன்னா அவங்க இன்னொரு சேனலில் போய் பார்ப்பாங்க, ஸோ எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும், அந்த இழப்பு இன்னொருத்தனுக்கு கெயினாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நாங்கள் லைவ் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, டிஆர்பியை கணக்கில் வச்சு இந்த விஷயங்களை பண்றாங்க. எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் ஃபங்க்ஷன் ஆவாங்கல்ல, இப்போ விஜய் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போடுவாங்க. நியூஸ் சேனல் அப்படி பண்ண முடியாது. நியூஸ் சேனல் எது உண்மையோ எது தேவையோ அதை தான் போடணும். ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும், இதை கேட்கறான்றதுக்காக போட முடியாது. பட் அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷனும் இருக்கு. எங்களுக்கு வேற வழி இல்லை, டிஆர்பி வேணும், நாங்கள் அதை செய்ய தவறணும்னா இன்னொருத்தரை செஞ்சிருவோம், பக்கத்து சேனல்காரங்க அதை செஞ்சிருவோம், அப்போ நாங்கள் என்னதான் பண்றதுன்னு கேட்குறாரு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய நெருக்கடி. அதுதான் அது நியூஸ் சேனல்ஸ் ஆர் ப்ளீடிங். எல்லா நியூஸ் சேனலுமே வந்து அண்டர் லாஸ் தான். பெரிய சேனல்ஸ் இப்போ குரூப்பில், இப்போ சன் மாதிரியான குரூப்பில் இருக்குது, குரூப்பில் இருக்கிறதால அவங்களுக்கு ப்ராஃபிட்டை வழியாக. தனியாக சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா அது லாஸில் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு அண்டர் லாஸ் தான். ஆமாம், நியூஸ் எல்லாமே லாஸ் தான், இன்க்ளூடிங் பிபிசி வந்து பப்ளிக் ஃபண்டிங்கில் தான் அது ஓடுது உங்களுக்கு. பட் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அன்அக்செப்டபிள். நீங்கள் வந்து ஒரு பெரிய தப்பை பண்ணிவிட்டு உங்களுக்கு யூ ஹாவ் சம் மாரல் கமிட்மெண்ட் டு சொசைட்டி, பிகாஸ் யூ ஆர் இன் த நியூஸ் பிஸ்னஸ். கன்வேயிங் நியூஸ் இஸ் யுவர் தர்மா. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் போய் இவ்வளோ காம்ப்ரமைஸ் இதில் இப்போ வந்து ஒரு ஸ்டாலினுக்கோ ஒரு எடப்பாடிக்கோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் கொடுத்தா ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். எ நியூ கமர், அவரோட க்ரெடென்ஷியல்ஸ் ஆர் ஷேடி, அவர் என்ன ப்ரூவ் பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் அது இல்லை. அதுவும் இன்னும் கொடுமை. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் கன்வென்ஷனல் சென்ஸில் அது இல்லை. எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக அங்கே இல்லை. தட் கை நெவர் ஸ்பீக்ஸ் டு மீடியா. அவர் மீடியா கிட்ட பேசவே மாட்டாரு, இப்பவும் பேசல, எப்பயும் பேச மாட்டாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு அவர் பேச மாட்டாரு, என்னைக்கும் அவர் பேச மாட்டாரு. ஏன்டா அவர் பின்னால ஓடுறீங்கன்ற கேள்விக்கு தான் இவ்வளவு பதிலும் வருது. அப்ப இது வந்து ஓவரால் டிகே ஆஃப் சொசைட்டி. விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். அன்னைக்கு ஜெயலலிதா பற்றி சுசமுத்திரம் சொன்னதான் இன்னைக்கு இந்த நாரி போன புழுத்து போன சமூகத்தோட ஒரு அந்த நோய் அறிகுறி தான் வந்து விஜய். நோய் வந்து இந்த சமூகம். இது அருவருப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது நமக்கு. நாசியேட்டிங் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு சினிமாக்காரன் பின்னால்
30 கேமரா 40 கேமரா போடுறாங்க. சில சேனல்ஸில் 10 ரிப்போர்ட்ரு 15 ரிப்போர்ட்ரு 30 ரிப்போர்ட்ரு தனியாக அதுக்குன்னே ஒரு கண்ட்ரோல் ரூமு பிசிஆர் யூனிட் போட்டு வாட் ஃபார் வாட்? அப்போ உனக்கு என்ன அஜெண்டா? உனக்கு என்ன அஜெண்டா சொல்லு. அது இப்போ நீ மக்களை ஏமாத்துறல்ல. ஆல்ரெடி ஒரு கிரெடிபிலிட்டி இஸ் அண்டர் சீஜ் சோஷியல் மீடியா வந்த பிறகு. நீங்கள் புழுவுறீங்கன்னு தெரியுது நல்லா. நியூஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க போய் சொன்னாங்கன்னா டிஎன் சேஷன் சொல்லுவார், சுதந்திர இந்தியாவில் எல்லா ஆர்கன்ஸோட ஃபெயிலரையும் மன்னிச்சிடலாம், ஒன்றை மன்னிக்க முடியாது, காம்ப்ரமைஸ் ஆஃப் மீடியான்னு. இத்தனைக்கும் அவர் 96 சொன்னார். அப்போ இட் வாஸ் அ ரோபஸ்ட் மீடியா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோட ஒப்பிடும்போது தட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் மீடியா. கேள்வி கேட்டாங்க, நரசிம்மராவை கேட்டாங்க, வாஜ்பாயை கேட்டாங்க, மன்மோகன் சிங்கை கேட்டாங்க, உழுக்கு நாங்கள் பிடிச்சி. இன்றைக்கு மாதிரி மோடி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் சப்சர்வியண்ட்டாக இல்லை மீடியா. பட் இன்றைக்கி விஜய் மாதிரி ஒரு கேரக்டர். அதுதான் இப்போ ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வேணும் தமிழ்நாட்டில். ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஏடிஎம்கே இஸ் ஃபெயில்டு டெரிபிளி. இண்டிவிஜுவலாக ஏடிஎம்கேவால் இனிமேல் திமுகவை வீழ்த்த முடியாது. ஸோ புது பிளேயர்ஸை இவங்க உருவாக்குறாங்க வித் த கன்வென்ஸ் ஆஃப் மீடியா. அவங்களுக்கு வசதியான புது பிளேயர்ஸை அவங்களுக்கு வசதியான புது பிளேயர்ஸை மீடியா உருவாக்குது. ஸ்டாலினுக்கு திமுக எதிராக இன்றைக்கி ஒரு ரோபஸ்ட் அப்போசிஷன் இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி டெல்லியில் ரூல் பண்ணுறவங்க இங்கே இருக்கக்கூடிய பிக் கார்பரேட்ஸும் அதுக்கு, ஏன்னா தே ஆர் ஸ்க்யூஸ்டு பை டிஎம்கே. நல்லா தெரியுது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஏடிஎம்கே இருக்கும். இன்றைக்கி இல்லை, ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட் ஆல்மோஸ்ட். ஸோ புதுசாக ஒரு அப்போனண்ட்டை இவங்க டேர்ம்ஸில் உருவாக்குறாங்க. ஏன்னா உண்மையான சும்மா ஒன்றும் இந்த கவரேஜ் கிடைக்காது. 24 hours கவரேஜ் வந்து நியூஸ் சேனல்ஸில் விஜய்க்கு ஒன்றும் சும்மா கிடைக்காது. நான் சொல்கிறது வந்து அவன் விஜய் காசு கொடுத்துட்டான்னு சொல்ல. நோ, நாட் தட். இவங்களுக்கு ஒரு லார்ஜர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. விஜய் காசு கொடுத்து இந்த எக்ஸ் சேனலில் ஒய் சேனலில் 24 hours போட சொல்கிறான். நோ, நான் அதை சொல்லலை. அப்படி இருக்கும் வாய்ப்பு கம்மி, நான் நம்புகிறேன். அதை தாண்டின ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அ கிளாஸ், ஆஸ் அ பிஸ்னஸ் கிளாஸ் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் நான் கரெக்டாக. அப்புறம் இன்னொரு என்னன்னா, இப்போ நானும் விஜய் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஜென்ரலாக இங்கே மீடியாவில் கூடிய கல்ச்சர் என்னன்னா, ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னா மீடியாவுக்குன்னு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஆமாம், பெரிய பெரிய சேனல்ஸ்க்குலாம் அவங்க ஒரு ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் கவரேஜ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுவும் இருக்கு ப்ராக்டிக்கலாக. அந்த கவரேஜ் நான் வேறேன்றேன், இது அது இல்லைன்றேன். அப்படி நம்ம ஷூராக சொல்ல முடியும். இல்லை, இது சம்திங் தே வாண்ட் சம் ஆல்டர்னேட்டிவ். டிஎம்கேக்கு மேபி பிஜேபி பின்னால் இருக்கலாம். சரப்ஷியஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி மேபி தேர். இது வாங்குற காசுக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது 1 or 2 இருக்கலாம். ஓவராலாக வந்து டாப் கன்ஸ் நோ. அதான் நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆல்டர்னேட்டிவ். நிஜமான ஆல்டர்னேட்டிவா இருந்தா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எடுப்பான். அதான் இந்த டிவியால பேச முடியாது. ஆமா. அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். அதாவது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சினிமா பாணியில பேசிக்கிட்டு சும்மா ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு அரசியலே பேசாம அப்படிப்பட்ட ஒரு டம்மி ஆல்டர்னேட்டிவ் வேணும். அது விஜய் அந்த பில்ல கரெக்டா ஃபிட் ஆகுறாரு. அதனால அவர் பின்னால போறோம். அதான் சொன்னேன், லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா திஸ் ஆர் ஆல் வெரி பிக் கம்பெனிஸ். இவங்களுக்கு வந்து விஜய் கொடுக்கறது காசு வந்து பீனட்ஸ். அது கிடையாது. லார்ஜரா வந்து டிஎம்கே ஆல்டர்னேட்டிவா எங்களுக்கு ஒரு அப்போசிஷன் வேணும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் எங்க பில்லுல சொன்ன மாதிரி எங்க சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் மாதிரி இருக்கணும். ஆனா ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடாது. நான் சொல்றதை அவன் கேட்கணும். எங்க அஜெண்டா அதுல பிஜேபி, இந்த பிக் கார்பரேட்ஸ், ஏடிஎம்கே அவங்களுக்குலாம் வந்து கன்வர்ஜென்ஸ் இருக்குது டிஎம்கேக்கு எதிராக. இப்போ வந்துட்டாங்கல்ல, ஹேமா மாலினி வந்து இறங்குறாங்க. அனுராக் தாக்கூர் சொல்றாரு இது வந்து ஸ்டாம்பீடே இல்லை, இது வந்து மேன்மேடு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி விசாரிக்கணும். உடனே இவர் அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ வீடியோ விடுறாரு. இவ்வளோ நேரம்லாம் வீடியோ எப்பயும் விடுறாரு இவர். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாம் தான். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க கட்சியும் விஜயும். ஆமாம், இதுல இருந்து மீண்டு வருவாங்களா தெரியாது. மீண்டு வந்தால் ஆச்சரியம் இல்லை. அது மீண்டு வந்தாங்கன்னா பழைய ஷேப்பில் இருக்க மாட்டாங்க. மீண்டு வராங்கன்னா அவங்க பிஜேபி கண்ட்ரோலில் இருப்பாங்க. பிஜேபி கண்ட்ரோலுக்கு போகாமல் மீண்டு வர முடியாது. ஐதர் they have to go to BJP to some sort of an arrangement or some sort of a blessings from the BJP or RSS. ரெண்டும் ஒன்று தான். அது இருந்தால் தான் அவங்க தப்ப முடியும். அது இல்லாமல் இதுலேருந்து அவங்க தப்ப முடியாது. ஏன்னா மார்க் மை வேர்ட்ஸ், எலெக்ஷன்ஸ் ஆர் அரவுண்ட் த கார்னர். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நம்புகிறேன் ஸ்டேட் மிஷனரி will descend on it with its full force. If not on Vijay, definitely on his colleagues. சுற்றி இருக்கான் பார்த்தீங்களா, the brutal force of the state will descend on Vijay's colleagues. விஜய் தொடறாங்களா இல்லையான்னு தெரியாது. விஜயும் தொடலாம், தொடாட்டியும் மற்றவனெல்லாம் சிறகுகள் எல்லாம் வெட்டுவாங்க. அப்போ தப்புறதுக்கு ஒரே வழி உங்களுக்கு அங்கே போகிறது தான். த லாஜிக்கல் கன்க்ளூஷன், த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொல்லுவாங்கல்ல, the logical end பார்த்தீங்கன்னா the trajectory ன்னுவாங்கல்ல, the trajectory is if at all he wants to survive he has to move with closer with BJP.
ஸ்டேட்டையும் பகைச்சிக்கிட்டு சென்ட்ரலையும் பகைச்சிட்டு இருக்க முடியாது. நான் டெஃபினட்டாக வந்து ஸ்டேட் வில் கோ ஃபுல் த்ராட்டில். ஏதோ ஒரு பவர் சென்டர் வேணும் பின்னாடி. ஆமாம், டிஎம்கே கவர்மெண்ட் வில் கோ ஆன் will unleash his full force. அதுக்கான ஆதாரமே இல்லையே சார். ஒயட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் எதுவுமே இல்ல இதை நம்பாதீங்கன்ற, தயவு செஞ்சு டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன்ஸ். ஏன்னா விஜய் கொஞ்சம் பயப்படுவார், விஜயை புஷ் பேக் பண்ணணும்னு கொஞ்சம் இப்போ டொசைலாக இருக்காங்க. இதை அவர் இதை வந்து அவர் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பயணம் தொடரும்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கேன். மேபி பிஜேபி சைட் போனால் நீங்கள் சொன்ன மாதிரி பரம்ப கையில் எடுத்துருவாங்கன்ற. இல்லை நீ அதை தான் நான் சொல்கிறேன். நான் நீ அந்த பக்கம் போகலன்னா இங்கே இருந்துட்டு உன்னை தொட மாட்டாங்க. இங்கே இருந்தா நீ மாட்டிப்ப, நீ ஃபினிஷ் பண்ணுவாங்களா. இனிமே உங்களை ஸ்டேட் விடாது. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இவங்களை வந்து அப்படியே விடாது ஸ்டேட். த ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வில் டிசெண்ட் ஆன் விஜய்ஸ் பார்ட்டி, இஃப் நாட் ஆன் விஜய். நான் உறுதியாக நம்புகிறேன், த ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வில் டிசெண்ட் ஆன் விஜய் அண்ட் இஸ் பார்ட்டி, இஃப் நாட் விஜய் பார்ட்டி. சிறைகளை வெட்டுவாங்க. தப்புணுன்னா ஒரே வழி பிஜேபிக்கு போகணும். நான் தப்பாமல் எப்படியா பாலிடிக்ஸ் பண்ணேன்னா அது தானாகவே அழிஞ்சிடும். அது ஒரு அர்த்தமே இல்லை. ஐ ஹோப் யூல் அண்டர்ஸ்டாண்ட். அது ரொம்ப ஈஸி. விஜய் பொறுத்தளவு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணாலும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணாலும் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க, அவ்வளோதான். அவருக்கு அவருக்கு என்னங்க ஏதோ பர்சனல் இஷ்யூஸ்ல தாங்க அவர் பாலிடிக்ஸ் போறாரு. பெரிய வந்து அவர் ஒன்றும் பாலிசி இஷ்யூஸ்லாம் வரல. He has some personal issues about which there are many theories and we can't discuss any of those theories. இல்லையா? And it's none of our business. இல்லையா? நம்ம வேலை இல்லை அது. பட் பர்சனலி ஸ்பீக்கிங் வந்து அவர் சைக்கோஅனாலிட்டிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இஃப் யூ டிசெக்ட் த மேன் சைக்கோஅனாலிட்டிக்கலி, he has personal issues, rock solid personal issues with DMK and First Family. அதனால தான் அவர் அரசியலுக்கு வராரு. அப்படிப்பட்டவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. சார் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் 3 சாட்டர்டே வெளில வராரு. 3வது சாட்டர்டே டிசாஸ்டர்ல போய் முடியுது. இனி வெளியே வருவாரா? ஒரு 3-4 மாசம் அமைதியா இருப்பாரா? எப்படி பாக்குறீங்க? இந்த வாரம் எப்படியும் வந்து கேன்சல் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 3-4 வீக்ஸ்க்கு எதுவும் இருக்காது. தீபாவளி வரைக்கும் எதுவுமே இருக்காது. அதுக்கு பிறகு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் பயணம் தொடரும்னு எனக்கு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பாசஸ் வந்து இனிமேல் அவரோட பே மாஸ்டர்ஸ், அவரோட கண்ட்ரோல் மாஸ்டர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து. டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய கண்ட்ரோல் மாஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, கண்ட்ரோலிங் மாஸ்டர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க. முடிவுக்கு வந்துட்டீங்களா? கண்ட்ரோல் தானே. ஐ எம் டேம் ஷூர் ஹி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி. ஹி ஹாஸ் டு, அதர்வைஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதர்வைஸ் வில் பி அ வெரி எப்படி ரொம்ப டொசைல் பிளேயராக இருப்பார். வில் நாட் ஹவ் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் எனி மெனிவரிங் பவர்ஸ். அவரோட ஈகோக்கு அது கிடையாது. நவ் ஹி இஸ் அ wounded man. அதை நான் சொல்லிடுறேன். நவ் அவர் நம்புறாரு அது சதி வேலைன்னு. அப்போ நான் வந்து பயணம் தொடரும்ன்றாரு. அவங்க பிஜேபி பேச ஆரம்பிச்சிட்டான். பிஜேபி அவரை எழுப்பான். அதை மீறி அவரால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ அவர் கண்டிப்பாக வந்து அவங்க கண்ட்ரோலில் தான், அவங்க கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் நம்புறேன். நான் ஏன் அதை கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் 2 அரசியல் சார். ஒன்று திமுக எதிர்ப்பு, இன்னொன்று பாஜக எதிர்ப்பு. இந்த 2 அரசியல் தான் கையில் எடுக்க முடியும். இப்போதைக்கு அவர் திமுக எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காரு. பாஜக எதிர்ப்பு கையில் எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு ஃபியூச்சரும் கிடையாது. ஏன்னா அது திமுக ஏற்கனவே கையில் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி அவங்களோட நிறைய பிளேயர்ஸ் அதில் இருக்காங்க. ஆமா. ஸோ பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்தா ஒன்று பாஜகவும் எதிர்க்க மாட்டாங்க, 2வது விஜய்க்கும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாஜக எதிர்ப்பு போராளு இவர் ஒன்றும் சுத்தம் சுயம்பும் கிடையாது. இவர்கிட்ட லாட் ஆஃப் ஸ்கெல்டன்ஸ் இன் ஹிஸ் கபோர்டு. அப்போ என்னதான் பண்ணுவார்? அரசியல் இல்லை அவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டு திமுக எதிர்ப்பை கையில் எடுப்பார். மார்க் மை வேர்ட்ஸ். அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குது, என்ன ஷேப்பில் நடக்குதுன்றதான் நம்ம பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி கபில்.